3 முறை சிஎம் இருந்த ஓபிஎஸ் உள்ள போய் பரிசுத்தமானவர் ஆகலையா? அதாவது ஓபிஎஸ் மேல ஊழல் குற்றச்சாட்டை வந்து சீக்கிரமா விரைவா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல இதே இப்ப உள்ள முதலமைச்சர் அவர்கள் அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்தக்கூடிய ஓபிஎஸ் பத்தி பேசினது, எழுதுனது, ட்வீட் பண்ணதெல்லாம் இருக்கு. அவர் மேல இருக்க ஊழல் குற்றச்சாட்டை சீக்கிரமா விசாரிங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கே கைடன்ஸ் கொடுத்தாரு. யாரு? ஸ்டாலின். இன்னைக்கு அங்க போய் சேர்ந்தாரு. அதனால ஒன்றும் வழக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அன்னைக்கெல்லாம் அப்படியே நீட்டா தெளிவுதான். உண்மைதான் சார், தெளிவுதான். அறிவாலயத்தினுடைய செல்ல பிராணிகளாக நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கும் வன்னியரசு அவர்களையும் ஆளூர் ஷானவாஸ் அவர்களையும் வைத்து உங்களுடைய கட்சி 3ஆக பிளந்து விடுவோம். அதாவது நாங்க கொடுக்கறத வாங்கிட்டு இது எக்ஸ்ட்ரா அந்த 10 வேணும், டபுள் டிஜிட் வேணும், அது வேணும், இது வேணும், கொஞ்சம் குரல் லைட்டா உயர்ந்ததுன்னா அறிவாலயத்தின் செல்ல பிராணிகளாகிய வன்னியரசும். இப்ப தேமுதிக ஒரு கட்சி, தேமுதிக அவ்வளவு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு? புது அடிமை உருவாக்குது சார். இதுதான் சார், நான் அதை தான் சொல்ல வரேன். என்னன்னா, திருமாவளவன் அவர்களை வந்து இந்த மாதிரி புதுசா உருவாக்கி உன்னை ஜெய 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 ஜெயன்னு ஒரு காலத்துல காமிச்சு, ஆமா நீ என் கூட இருந்தாதான் ஜெய ஜெய ஜெயன்ற ஒரு மனநிலையை உருவாக்கி, என்ன அளவு நீ என்னை அறியாமலே நீ எனக்கு அடிமையா வாழுவ அப்படின்றத உருவாக்கிடுவாங்க. அவ்வளவு சிம்பிள். அதிமுக அவருடைய கேள்வி, அதிமுக ஒண்ணும் இல்லை சார். அதாவது எடப்பாடியாரா அவர் ஊர்ந்து போவாரு, எடப்பாடியார் அவரை பார்த்தா அவர் சிஎம் மாதிரி தெரியுதா? என்ன சும்மா படிச்சிருக்காரு, இங்கிலீஷ் பேச தெரியாது, பிக்கி வைக்க தெரியாது, என்னென்னலாம் பேசுனாங்க. இன்னைக்கு நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு இதே சென்னையில 13 வயது பெண்ணை ஒரு சென்னையினுடைய வழக்கறிஞர், ஏதோ ஒரு பகுதியினுடைய வழக்கறிஞருடைய தலைவர் வந்து பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க சார். இன்னைக்கு 13 வயது அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. இங்க எக்மோர் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. அந்த பொண்ணு இருக்கு. அதை பண்ணது திமுக. ஒருத்தன் பேச முடியுமா? கூட்டணி கட்சியிலிருந்து மனசார் வந்து பேசுவாரா? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். கூட்டணி இந்த தடவை 2026 எலெக்ஷன்ல ரொம்ப சுணக்கமா இருக்கா? அதிமுக நேத்து ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% முடிச்சுட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா கட்சிகள் இருக்குமா என்னன்றது மாதிரியான கேள்விகள் வந்து கொண்டு இருக்கு. நிறைய செய்திகள் வந்துருக்கு. ஆனா அதெல்லாம் டம்ப் பண்ணி அவங்க இல்ல, இங்கதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி செய்திகளை சொல்றாங்க. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, உங்களுடைய பார்வை? இப்போ தவக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வெளியில் வந்துட்டார். அவர் வெளியில் வந்துட்டார். ஆனால் நான் பாஜக கூட கூட்டணியில் இருக்க மாட்டேன். நம்ம முதல்ல கூட பேசியிருக்கோம் நினைக்கிறேன் சார். இங்க வந்து லாக்கே என்னன்னா, திமுக தன்னுடைய கூட்டணி தலைவர்கள், தன்னுடைய கூட்டணி கட்சியினர் அனைவரையும் வந்து பாஜக உள்ள வந்துடும், பாஜக தீய சக்தி, பாஜக தீய சக்தினே வளர்த்து பாஜகவுக்கு எதிராகவே இந்த 5 ஆண்டுகளையும் பேச வச்சு, இன்னைக்கு நீ என்கிட்ட வெளியில போக முடியாது, என்கிட்ட எதிர்கூட்டணியில போய் சேர முடியாது, ஏன்னா அதுல பாஜக இருக்கு. நீ 5 வருஷம் பேசினது என்ன பேசுன? பாஜக எதிர்த்து பேசுனேன். இப்ப நீ அங்கேயே போய் சேர்ந்தனா உன்னையே உன் கட்சிக்காரனே கேவலமா கேட்பான். அதனால நீ அங்க போய் சேரக்கூடாது, சேர முடியாது அப்படின்ற மாதிரி இது ஒரு லாக். இது திமுக பிளான் பண்ணி 10 வருடமா திமுக விமர்சிச்சு பேசிட்டு இப்ப திமுக கூட்டணியில போய் அவங்க சேர்ந்துருக்காங்க. இது லாஜிக். அவங்க நல்லவனா மாறிடுவாங்க. திமுக கூட்டணியில யாரு போய் சேர்ந்தாலும், பாஜகவே போய் சேர்ந்தாலும் நல்ல கட்சியா மாறிடும். இதுதானே 99 இருந்து இதுதானே. அதாவது கலைஞர் அவர்கள் வந்து 2014 ஐயா மோடி அவருடைய பட்ஜெட்டை வரவேற்று பேசுகிறார். அதாவது நல்ல பட்ஜெட்டு. ஆனா ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தார்கள். அந்த மோடி அவர்கள் இன்னைக்கு இவங்க எதிர்க்கிறாங்க. எப்படின்னா, மோடின்றவர் இந்த இந்தியாவுக்கு என்ன, இந்த உலகத்துக்கே தேவையில்லைன்னு எதிர்க்கிறாங்க. அவ்வளவுதான். திமுக பொறுத்தவரை யாரு திமுக பேசினா பிரச்சனை கிடையாது. திமுக கூட்டணியில இருந்து ஒருத்தர் ஏதாவது வெளியில கட்சியில போய் சேர்ந்துட்டாங்கன்னா அது பிரச்சனை. 3 முறை சிஎம் இருந்த ஓபிஎஸ் உள்ள போய் பரிசுத்தமானவர் ஆகலையா? அதாவது ஓபிஎஸ் மேல ஊழல் குற்றச்சாட்டை வந்து சீக்கிரமா விரைவா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல இதே இப்ப உள்ள முதலமைச்சர் அவர்கள் அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்தக்கூடிய ஓபிஎஸ் பத்தி பேசினது, எழுதுனது, ட்வீட் பண்ணதெல்லாம் இருக்கு. அவர் மேல இருக்க ஊழல் குற்றச்சாட்டை சீக்கிரமா விசாரிங்க அப்படின்னு சொல்லி அதாவது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கே கைடன்ஸ் கொடுத்தாரு. யாரு? ஸ்டாலின். இன்னைக்கு அங்க போய் சேர்ந்தாரு. அதனால ஒன்றும் வழக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால பொதுவாகவே இப்படிதான் லாக் பண்ணுவாங்க. அதாவது நீங்க பாஜகவை பத்தி தப்பா பேசிக்கிட்டே இருக்கணும், அதான் வேலை. 5 வருஷமா நீ கூட கூட்டணியில் இருக்குன்னு பேச வச்சுட்டு, இப்போ நீ பாஜகவை பத்தி பேசிட்டே, அதனால நீ அதிமுக கூட கூட்டணி போய் சேரக்கூடாது, நான் என்ன கொடுக்கணும் அதை வாங்கிட்டு என் கூட தான் இருக்கணும். நீ அப்படி இல்லை, தனியா போய் சீரழிஞ்சு செங்கோல் சமந்து போய் சாவு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அஜெண்டா. அப்ப அதுல தாவகாவினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் 3 சீட்டு கேட்டிருக்காரு சார். உனக்கே நான் சீட்டு கொடுக்கணும் என்னன்னு தெரியல, நீ என்கிட்ட 3 சீட்டு கேட்கறியா? அவனை ஒன்றும் கிடையாது, சீட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெளில போட்டாங்க. அதனால இப்போ அவர் ரோசத்தோட வெளில வந்து இன்னைக்கு மன்சூர் அலிகான் கூட கூட்டணி வச்சிருக்காரு. அவருடைய நிலைமை அதுதான். நேற்று மன்சூர் அலிகான் அவர் போய் சந்திக்கும், எத்தனை சீட்டு பங்கீடு என்ன இதுன்றது அவங்க தான் டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ மன்சூர் அலிகான் வந்து இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியினுடைய தலைவர்.
இவரு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் 2 பேரும் கூட்டணி போட்டு இந்த தடவை தேர்தலை எதிர்கொள்ள போறாங்க. இதுதான் வேல்முருகனோட நிலைமை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு டபுள் டிஜிட்ல தான் வேணும்னு உட்காந்துருக்காரு திருமாவளவன் அவர்கள். அது கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு போல இருக்கு. சார் இந்த தேனாமட்ட சிக்னலை கிராஸ் பண்ணி அறிவாலயத்தெல்லாம் கிராஸ் பண்ணி இந்த பக்கமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க, வந்துடாதீங்க சார், இது தேவையில்லாம இதெல்லாம் இந்த மாதிரியான பேசிட்டு வந்துடாதீங்க அப்படின்ட்டாங்க. இதை மீறி நீங்க வரீங்கன்னா அன்னைக்கெல்லாம் அப்படியே நீட்டா தெளிவுதான். உண்மைதான் சார், தெளிவுதான். அறிவாலயத்தினுடைய செல்ல பிராணிகளாக நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கும் வன்னியரசு அவர்களையும் ஆளூர் ஷானவாஸ் அவர்களையும் வைத்து உங்களுடைய கட்சி 3ஆக பிளந்து விடுவோம். அதாவது நாங்க கொடுக்கறத வாங்கிட்டு இரு, எக்ஸ்ட்ரா அந்த 10 வேணும், டபுள் டிஜிட் வேணும், அது வேணும், இது வேணும், கொஞ்சம் குரல் லைட்டா உயர்ந்ததுன்னா அறிவாலயத்தின் செல்ல பிராணிகளாகிய வன்னியரசும் ஆளூர் ஷானவாஸ் வச்சு நானுமே எல்லா பேட்டிகளையுமே பார்த்தேன். அரசியல் விமர்சகர்களும் சரி, இல்ல அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுமே சரி, குற்றச்சாட்டை அதை முன்வைக்கிறாங்க. இப்போதைக்கு விசிக உடையுது அப்படின்ற ஒரு வீழ்ச்சி இருந்தாலுமே ஒரு நல்ல நோக்கத்துக்காக, மக்களினுடைய விடுதலைக்காக, பட்டியல் சமூக மக்களுக்காக, உரிமைக்காக வெளியே வந்தாருன்றது மறுபடியும் அந்த வாக்காளர்கள் அவர் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இன்னொரு ஷானவாசையோ இன்னொரு வன்னியரசையோ திரும்ப அவர்களால உருவாக்க முடியாதா? இல்ல சார், நீங்க உங்களுக்கு இந்த கேள்வியில இருக்கிற கான்பிடன்ஸ் அவர்கிட்ட இருந்தா போதுமே சார். நீங்க எவ்வளவு இன்னொரு இதை உருவாக்க முடியாதா, திரும்ப அவ்வளவு சோட போயிட்டாரா அப்படின்னா பேசிக்கான திரும்ப தானே. இப்போ அவங்க உடைச்சாங்கன்னா அது அவங்களுக்கு தானே பாதிப்பு. அவங்க இங்கிருந்து உடைச்சிட்டு போய் திமுக பலப்படுத்திடுவாங்க, இதுல இருந்து உடைச்சிட்டு பேசிக்கா பலவீனம் ஆயிடும். நான் அதான் சார் மறுபடியும் சொல்றேன். இப்போ இந்த கான்பிடன்ஸ் திருமாட்ட இருக்கணும்ல. என் கட்சியை உடைச்சதுன்னா அவ்வளவுதான்டா நீங்க அப்படின்னு அவர்ல பேசணும். அவர் 6க்கு கம்மியா போனாலும் பரவாயில்லன்றாரு சார். சார் அன்னைக்கு ஒரு உடவியலாளர் அவரை உட்கார வச்சு கேள்வி கேட்கிறேன். சார் 6 கம்மியா போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எங்களோட நோக்கம் பாஜக அழிக்கணும் தான் எங்களோட நோக்கம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். இது தொகுதி பங்கீடுன்றதுல இப்ப பேரம் பேசும்பொழுது கூட குறைய வரதான் செய்யும். இதெல்லாம் வச்சு நம்ம அரசியல் பண்ண முடியாது அப்படின்றாரு. அவரே ரெடியா இருக்கிறாரு. நீங்க தானே சார், நீங்க நடந்தாலும் சார் கஷ்டப்படுறோம். 2 கம்பேரிசன் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதியும் வென்ற தொகுதியும் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வைக்கிறாங்க. 6/4. ஆமா, இந்த ஸ்ட்ரைக் ரேட் வச்சா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த ஸ்ட்ரைக் ரேட் செட் ஆகல. அவங்க கொடுத்திருக்கிற சீட்டும் அவங்க வெற்றி பெற்ற இடமும் பார்த்தா செட் ஆகல. ஆமா, அத கேள்வியா வச்சா இல்ல அவங்க தேசிய கட்சி அப்படின்னு சொல்லி இவரே காம்ப்ரமைஸ் பதில இவரே சொல்றாரு. அதுதானே சார், அதாவது ஒரு நெறியாளர் விசிக தொண்டரா பேசுறாரு, விசிக தலைவர் திமுக தொண்டரா பேசுறாரு, கேள்வி வருது. 200 ரூபா வாங்குவாரோ அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுதுல சார். அப்படிதானே சார், நான் அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க சார் 6க்கு 6 தொகுதி கொடுத்தீங்க, 4 தொகுதி வச்சீங்க, அந்த 6ம் கிடைக்கல என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. அவரே பிரச்சனை இல்லை, நமக்கு என்ன சார் பிரச்சனை? நீங்க அதுதானே சார், அதான் திமுகவினுடைய ஒரு 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 ஸ்ட்ராட்டஜின்றது என்னன்னா, நீ உனக்கு தெரியாமலே உன்னை நான் எனக்கு அடிமையாக்கி வச்சிருக்கேன், அவ்வளவுதான், சிம்பிள். இல்ல அதே மாதிரி புது அடிமையில உருவாக்குறேன். நீ சார், நான் இப்ப 2-3 தடவை பேசிட்டோம்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் அவருடைய இறப்புக்கு காரணமாக இருந்தது யார்? திமுகவும் திமுகவினுடைய என்ன சொல்றது, அந்த திமுகவினுடைய ஊடகங்களும் தான். கரெக்டுங்களா? இது எல்லாருக்கும் தெரியும், விஜயகாந்தை தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் கிட்ட மென்டல் இன்ஸ்டேபிள் ஆக்கி அவர் எவ்வளவு பாடுபடுத்தணும், அவ்வளவு பாடுபடுத்தி. ஆனா அதுக்கான பிராய்ச்சித்தை திமுக இந்த தேர்தலை தேடிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, காங்கிரஸுக்கு அடுத்தபடியா திமுக கூட்டணியில மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது தேமுதிக. பிரச்சனைனா என்ன சொல்றேன்னா, தொகுதி பங்கீட்டுல தொகுதி இடங்கள்ல எந்த விதமான இஷ்யூமே இல்லை. எல்லாரையும் பாருங்களேன் கொடுக்குறாங்க, தேமுதிக ஒன்னும் கூப்பிடவே இல்லை. சோ என்ன அப்படின்னா, அவங்களுக்கான இடங்களும் எந்த தொகுதி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கிளியரா இருக்கா அப்படின்ற அந்த இடம் அப்படிங்கறது தேமுதிக வெயிட் காட்டுதுல சார். அதை நீங்க தேமுதிக, நான் மறுபடியும் சொல்றேன் சார், தேமுதிக வெயிட் காட்டிருச்சு இல்லைங்களா? அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேமுதிக வெயிட் காட்டுறதுல நம்ம குழப்பமே இல்லை. ஆனா இப்ப தேமுதிக ஒரு கட்சி, தேமுதிக அவ்வளவு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு? புது அடிமை உருவாக்குது சார். இதுதான் சார், நான் அதை தான் சொல்ல வரேன். என்னன்னா, திருமாவளவன் அவர்களை இந்த மாதிரி புதுசா உருவாக்கி உன்னை ஜெயன்னு ஒரு காலத்துல காமிச்சு, ஆமா நீ என் கூட இருந்தாதான் ஜெயன்ற ஒரு மனநிலையை உருவாக்கி, என்ன ஆனாலும் நீ என்னை அறியாமலே நீ எனக்கு அடிமையா வாழுவ அப்படின்றத உருவாக்கிடுவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இன்னும் அடுத்த ஒரு 2 தேர்தல்ல விசிகாவினுடைய நிலைமை தேமுதிகவுல இருக்கலாமோ அப்படின்ற அவ்வளவுதான், இருக்கலாமோ இருக்கும். இப்போ இவரு கமலஹாசன் அவர்கள் அதாவது டார்ச்சை போட்டு டிவி உடச்சல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்படியே நீங்க உள்ள வாங்க, உங்களை நாங்க ஜெய்ன்னு ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ராஜ்யசபா எம்பி. இப்ப அவர் டிஸ்கஷன்ல இல்ல, நீங்க அட்லீஸ்ட் நம்ம தேமுதிக விசிகா பத்தி பேசுறோம். பேசிருக்காங்க, 2 கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. சின்னம் தொடர்பான பிரச்சனை போயிட்டு இருக்கு. டார்ச் லைட்டா உதயசூரியனா? உதயசூரியன் என்ன பிரச்சனை சார்? பிரச்சனை எல்லாம் கிடையாது, நமக்கு தான் சார் பிரச்சனை. இதுல நீங்க மறுபடியும் கேட்கறது பூரா, ஐயோ அவரு பாவம், அவரு 1000 ஓட்டுல தோத்தாரு, நல்ல ஒரு கேண்டிடேட்டு,
அதே மாதிரி அவர்கிட்ட இருக்கிற ஒரு 2-3 கேண்டிடேட்னு நமக்கா தோணும். யாரு தோணும் அந்த கட்சி 2 பேரும் தெரியுமா நமக்கு? அந்த ஸ்நேகனை தெரியும். அப்புறம் அந்த கட்சி, அதாவது கமலஹாசனுடைய அந்த மன்றம் முதல்ல 1980 ஆரம்பிச்ச அந்த மன்றத்தினுடைய தலைவரை தெரியும். அது போய் ஒரு 2 பேரும் தெரியும் சார், அவ்வளவுதான் தெரியும். அவங்க பேர் கூட ஃபுல்லா தெரியாதுன்ற அளவுக்கு தான் இருக்கு. ஒரு மகேந்திரன் இருந்தவரையும் திமுக கண்டுபிட்டாரு. இடையில கூட அந்த ராம்குமார் ஒரு காமெடி ஸ்டாண்டப் காமெடி ஒருத்தர் சொல்லுவாரு, அதாவது இருக்கிறவங்க பூரா திமுக போயிட்டான், அதுக்கப்புறம் கட்சி தலைவரே பேப்பரை போட்டு திமுக வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரே இப்ப திமுக வந்துட்டாருன்றதான உண்மை. இன்னைக்கு மானிமாவே திமுக தானே இருக்கு. அதே மாதிரி மானிமா வந்து போய் திமுக இணையும் பொழுது பாருங்க, ஒரு கொள்கை கூட்டணி, நாங்க இருக்கக்கூடிய பாசிச பாஜக நாங்க எதிர்க்க வந்துட்டோம், இதற்கு சரியான ஆள் இவர் தான் வந்து எப்பயுமே இது பேசினாரு, அதாவது கடவுள் மறுப்பு பேசினவர், கலைஞருடைய பாதி கொள்கைகளை பேசினவர் இவர் தான், கலைஞருடைய கொள்கைகளை படத்தை வந்து நடைமுறைப்படுத்தினவர் இவர் தான். ஆக அவகொண்டு அவர் கேட்ட ராஜ்யசபாவையும் கொடுத்து இன்னைக்கு அவர் பாருங்க, கட்சி இனிமே எப்படி பார்த்தாலும் எவனும் இந்த கட்சியை சார்ந்து பாஜகவுக்கு ஆதரவாகவும் அப்படி இல்லைன்னா திமுகவுக்கு எதிரான சார் எவ்வளவு இன்னைக்கு நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு இதே சென்னையில 13 வயது பெண்ணை ஒரு சென்னையினுடைய வழக்கறிஞர், ஏதோ ஒரு பகுதியினுடைய வழக்கறிஞருடைய தலைவர் வந்து பாலியல் வன்முறை இப்ப பண்ணிருக்காங்க சார். இன்னைக்கு 13 வயது அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க, இங்க எக்மோர் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. அந்த பொண்ணு இருக்கு, அதை பண்ணது திமுக. ஒருத்தன் பேச முடியுமா கூட்டணி கட்சியில இருந்து? கமலஹாசன் பத்தி பேசுவாரா? பேசினாலும் மிஞ்சி போனா பட்டும் போடாம ஒரு ட்வீட் போடுறாரு. அது தவிர என்ன அந்த மாதிரி நீ கம்ப்ளீட்டா பிரெயின் வாஷ் பண்ணி உங்களுடைய அடிமையாக்கி நாங்க சொல்றதுதான் உங்களுக்கு. இப்போ சார் 6 தொகுதி ரைட்டுங்களா, 6 தொகுதி வாங்கின இடத்துல 5 தொகுதி போதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வீரபாண்டியன் நாங்க கன்வின்ஸ் தான் அப்படின்றாங்க. வெளியில வர என்னை போன்ற விமர்சனங்கள் என்ன சொல்றாங்க, போன தடவை 25 கோடி வாங்கினாரு, இந்த தடவை 25 எக்ஸ்ட்ரா ஒரு 15 போட்டு 40 கோடி கொடுத்துருப்பாங்க, இவரு சரின்ட்டு வெளில வராருன்றாங்க. அந்த ஒரு சீட்டு போறதோட எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ், நம்மளுடைய இம்பாக்ட், நம்மளுடைய கட்சியினுடைய ஒரு அங்கீகாரம், அந்தஸ்து எல்லாமே போதுன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த ஒரு சீட்டு தான். ஆனா அந்த ஒரு சீட்டு கொடுக்கக்கூடிய மாற்றம் என்ன? நீ பாருங்க, 93 நான் அன்னைக்கு சொன்னதுதான், 93 கம்ப்ளீட்டா நான் வந்து இந்த திமுகவை ஒழிச்சு அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்ச ஒரு மதிமுக. இன்னைக்கு வைகோன்னா இன்னைக்கு என்னன்னு சார் தோணுது சார்? வைகோன்றது அதாவது எழுதி கொடுக்கக்கூடிய, அந்த காலத்துல அந்த அடிமை சாசனம் எழுதி கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி எழுதி கொடுக்காம கூட இருக்காரு சார் அவரு. 4 சீட்டை வாங்கிட்டு அதுல 3 சீட்டு திமுக அவர் போட்டி போறாருன்னா அதுக்கு அவர் எதுக்கு போட்டி போடணுன்றானா? பொதுவா திமுகவோட கட்சிகள் கூட்டணி வைக்குதா அல்லது திமுகவோட தங்கள் கட்சியை மெர்ஜ் பண்றாங்களா, இணைக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி அபிஷியலா பண்ண மாட்டாங்கன்ற. ஏன் அபிஷியலா பண்ண மாட்டீங்க? பண்ணி தொலைச்சிட வேண்டியதானே. எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு நீங்க ஒரு பேர் சொல்லப்படாத ஒரு அடிமையா இருக்கு நிக்க போறீங்க, தேர்தல் அங்கீகாரம் கிடைக்க போறது இல்ல, அது சிக்கலாகும். அப்புறம் ஏன் ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தை தனி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில போட்டு அதே திமுக காரனா தான் பேச போறாங்க. இதுக்கு ஒரு கருப்பு துண்டை போட்டு நீங்க எதுக்கு ஒரு ஊர்ல சுத்திக்கிறீங்கன்னு தெரியல. எல்லாருமே ஆளாளுக்கு அவன் கட்சின்னு சொல்லிட்டு கடைசியில கொண்டு போய் கட்சியை கொண்டு போய் திமுகவினுடைய அந்த ஒரு சின்னத்துக்கு கீழே நீங்க போறதுக்கு எதுக்கு நீங்க கட்சி நடத்தணும்ன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி தானே சார். இப்போ மாநிலம்லாம் கண்டிப்பா வந்து திமுகவினுடைய தேசிய சின்னத்துல நிக்கும். இருக்கிற யாரை வச்சு நிப்பாட்டுவாங்க, எப்படி செலவு பண்ணுவாங்க, என்ன ஏதுன்றலாம் இருக்குல்ல சார். அப்ப திமுக தான் செலவு பண்ண போதுங்கும் போது அதனுடைய ஹேண்ட் தானே அப்பரண்டா இருக்கும். நீ 20 கட்சியை உள்ள சேர்த்திருக்காங்க, 20 கட்சி. அவங்களே சொல்றாங்க 20 கட்சி கூட்டணி நாங்க ஒரு மெகா கூட்டணி உருவாக்கிருக்கோம் அப்படின்னாங்க. அந்த 20 கட்சிக்காரன் திமுக உதயசிறன் தான் போட்டு பண்ண போறாங்கன்னா இது எவ்வளவு கேவலமான ஒரு கூட்டணி. ஏது கொள்கை, அதாவது பாஜகவை எதிர்க்கிறது ஒரு கொள்கை அப்படின்னா உன் கட்சியை வளர்க்கறது ஒரு கொள்கை கிடையாதா? உன் கட்சியை நடத்துறதுன்னு ஒரு கொள்கை கிடையாதா? நான் என் கட்சிக்குள்ள கான்ஸ்டியூஷன்ல என் கட்சிக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கு, என் கட்சிக்குன்னு பல பாலிசிஸ் இருக்கு, அதுபடி என் கட்சியை நடத்தணுன்ற ஆசை கிடையாது உனக்கு. அப்புறம் நீ அப்படி எப்படி நீ பாஜக எதிர்த்து என்ன பண்ண போற? திமுகவினுடைய முகமாக நீ பாஜக எதிர்க்கணும்ன்ற தேவை என்ன வந்தது உனக்கு அப்படின்றது இருக்குல்ல சார். சோ அதனால இருக்கக்கூடிய திமுகவினுடைய கட்சிகள் எல்லாமே வந்து திமுக சொல்படிதான் கேட்கும். நீங்க சொல்லுங்க. அப்படியே இன்னொரு கூட்டணி அதிமுக கூட்டணியில நேத்து ஒரே நாள் தான் பியூஷ் கோயல் வந்தாரு, எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, உடனே கையை தூக்கிட்டு பொதுக்கூட்டம் மேடையில இருக்கிற மாதிரி பண்றாங்க சார். அவரு அடுத்து இருக்கிற கட்சிகளுக்கும் முடிக்க போறோன்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதான் சார், காம்ப்ரமைஸ்டா நீட்டா ஒரு கூட்டணி. இப்போ நீங்க காங்கிரசினுடைய நிலைமையை எடுத்துக்கோங்க, 28 சீட்டு. அதாவது அந்த கிரீஷ் ஜோடேங்கர், அப்படி இல்லைன்னா நம்ம மாணிக்கம் தாகூர், அதே மாதிரி அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க கொஞ்சம் அஜிடேட் பண்ணதுனால அந்த 3 சீட்டு கூட. இன்னொன்னு நான் வெளியில கூட்டணி போயிடுறேன்னு அந்த பமாத்து பண்ணதுனால ஒரு 3 சீட்டு கூட. அவங்க தெளிவா அட்லீஸ்ட் பிளே பண்ணிட்டாங்க. என்னதான் அவங்க பிரதான அடிமை ஆயிட்டாலும் திமுக அவர்களை எதிர்த்துதான் கட்சி ஆரம்பிச்சாங்கன்றதை மறந்து இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு தோழமை கட்சின்றதை மீறி திமுகவுடைய பி டீமே வேலை பார்க்கறாங்க காங்கிரஸ்ன்றது நமக்கு தெரியும். ஆனா அட்லீஸ்ட் இந்த ஒரு எலெக்ஷன்ல கொஞ்சம் தெளிவா பிளே பண்ணி ஒரு 3 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டானுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா நீங்க பாருங்களேன், இன்னைக்கு
என்ன தொகுதி உத்தேச தொகுதி பட்டியல் இருக்கு இல்லையா, அதை முதற்கொண்டு திமுக பொதுவாக என்ன நடக்கும், அதை ரெடி பண்ணிட்டு அதை வந்து மத்திய காங்கிரஸ்க்கு அனுப்புவாங்க. மத்திய காங்கிரஸ்ல ஓகே ஆகி மல்லிகார்ஜுன கார்கே அப்புறம் ராகுல் காந்தி சோனியா காந்தி எல்லாம் பார்த்து ஓகே இதை ஃபைனல் பண்ணி அனுப்பி விடுங்க கூட்டணி தலைமைக்கு அப்படின்னு திமுக அனுப்புவாங்க. இந்த தடவை நீ மத்திய காங்கிரஸ்க்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எனக்கு அனுப்பிட்டு அனுப்புன்றாங்களாம், என் அப்ரூவல் வாங்கிட்டு அனுப்புன்றாங்களாம். ஆமா, ஏன்னா அவங்க எல்லாம் உட்காந்து என்னால கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, அவனுக்கு வேற ஏதாவது டிமாண்ட் பண்ணாலும் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. நான் இங்கேயே கரெக்ட் பண்ணி அனுப்பிடுறேன், நீ அதை கொண்டு போய் கொடுன்றாங்க. அவ்வளவுதான். ஆக்சுவலா செல்வ பிறந்தக்கு இன்னையும் நாளைக்கே வெயிட்டிங் யார ஸ்டாலின் சந்திக்க, இவ்வளவுதான். அப்படி இல்லைன்னா இங்க உள்ள தொகுதி பங்கீட்டுக்குள்ள சந்திக்கிறதுக்கு அவர் வெயிட்டிங். இங்க முடிச்சதுக்கு அப்புறம் அங்க அனுப்பிட்டு அதை ஓகே பண்ணி அப்படியே போறாங்களா. இதுதான் இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை. 17 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா அதற்காக சில ஸ்வீட் பாக்ஸுகள், சூட் கேஸுகள் கேட்பதாக வரக்கூடிய தகவல் அப்படிங்கிறதும் இப்ப கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர் பேருமே அதுல அடிபடுது. ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி இவர் சொல்லி டிமாண்ட் வாங்குறாரு அப்படின்னா அப்போ காங்கிரசினுடைய வேட்பாளர்களை முடிவு செய்யும் இடத்துல யார் இருக்காங்க, இந்த பணம் யாருக்கு போகுது அப்படின்றது கட்சி தலைமை வரைக்கும் கம்ப்ளைண்டா போயிருக்கு. அது இது வந்து காங்கிரஸும் திமுகவுக்கும் அப்போ எப்பவுமே நடக்கிறதா சார். என்னன்னா 2024 காங்கிரஸ் பண்ணது இன்னைக்கு திமுக பண்ணுது. 2024 உங்களுக்கு முகம், தேசிய முகம் நாங்க தான். நீங்க அதே மாதிரி திமுக வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தல்னா காங்கிரஸ் அப்படி தட்டில வச்சு தாங்கும். ஏன்னா அது தெரியும், சட்டமன்ற தேர்தல் நம்ம என்ன ஆட்டம் போட்டாலும் பாராளுமன்ற தேர்தல்னு பொறுத்தா நம்மளை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிரி தேசிய அளவில் யார் அப்படின்னா ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி தான் நமக்கான முகம். அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் யாரை சொல்லுதோ அவங்க தான் நமக்கான முகம். காங்கிரஸ் என்ன சொல்லுதோ நம்ம கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும். காங்கிரஸ் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இத்தனை தொகுதி வேணுமா, சரி ஓகே இத்தனை தொகுதி, அப்போ என் தொகுதியில நான் எங்கெங்கெல்லாம் நிக்க வைக்கிறோம் அந்த தொகுதியில பூரா செலவு பண்றது நீங்க தான் அப்படின்றோம். திமுக தான் செலவு பண்ணும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நிற்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதியில் எல்லா இடத்துலையும் திமுக தான் செலவு பண்ணும். அதுக்கு ஒரு ரிவெஞ்சு அப்படின்னா அதுக்கு வந்து கைமாறாக திமுக என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா, இப்போ சட்டமன்ற தேர்தல் நீங்க என்ன நம்பி 28 கேட்டீங்க கொடுத்தாச்சு, செலவு ஃபுல்லா இங்க நாங்க கேட்கிற காசை ஒரு தொகுதிக்கு கொடுத்துருங்க, கொடுக்குறோன்னா நீங்க விடுங்க, இல்லாதான் தேவையில்லை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தொகுதினா இன்னைக்கு தாவேக்கா பண்ணிட்டு இருக்காங்க சார். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 5 கோடி குறைந்தபட்சம், ஆளே இல்லைன்னா 2 கோடி ஒரு தொகுதிக்கு. விஜய் அவர்கள் வைக்கிற ரேட்டு அப்படி இல்லைன்னா புஷி ஆனந்த் வைக்கிற ரேட் என்னன்னா ஒரு தொகுதிக்கு 5 கோடி கேட்கிறார் இல்லையா சீட்டுக்கு. தாவேக்கா சார்பாக போட்டியிட வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய விருப்பமனு அங்கீகரிக்கப்பட்டு அதை வேட்புமனுவாக நீங்க மாற்ற வேண்டும் என்றால் 5 கோடி. அந்த தொகுதிக்கு ஒருத்தவங்க கூட வரல அப்படின்னா 2 கோடி மினிமம். அவன் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அவன் ஆந்திரால இருந்தாலும் அவன் சொந்த ஊர் எந்த ஊரோ இருக்கா இல்லையா தெரியல, அவன் ஆந்திரால இருந்தாலும் சரி அவனுக்கு 2 கோடி கொடுத்தா 2 கோடி. சார் இங்க நான் சொல்லல, இது 234 தொகுதி 30 தொகுதி இருக்கக்கூடிய இது பாண்டிச்சேரியிலே அவங்க பார்த்து வச்சிருக்க வேலை ஃபுல்லா பாஜக அதிமுக நிப்பாட்டிருக்காங்க சார். நேச மக்கள் கட்சி ஏதோ ஒரு கட்சி கடைசியில் 2 தொகுதி. இவங்களே தாவேக்காலேருந்து 2 வேட்பாளர் போட்டாங்க. எப்படி உங்க 2 உங்களையும் தம்பி 2 வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க. எவனோ ஒருத்த நேசம் மக்கள் கட்சின்னு அவங்க ஆசை கொண்டு உள்ள வரான் அப்படின்றதுனால அவன் கூட கூட்டணி, அவனுக்கு 2 தொகுதி ஒதுக்கியாச்சு, உங்க 2 பேரும் தூக்கி தூரப்பட்டாச்சு. அவ்வளவுதான். இது 5 கோடி 2 கோடி இருந்தா வா, இல்லைன்னா வராத அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட திமுகவும் காங்கிரஸ் சொன்னது ஒண்ணு. நீ அதான் அழட்டிக்காத, இதான் லிஸ்ட். கரீரின் உச்சத்தை விட்டு அது ஆமா, அது காசு சோத்து திண்டாடுறாரு போல இருக்கு. அதனால இவங்க காசை வாங்கி தான் அவர் கட்சி நடத்த போறாரு. இவங்க காசு வாங்கி தான். இது விஜய்க்கு தெரியுமா? தெரியும் சார். புஷி ஆனந்த் வரைக்கும் தானே சார் தெரியும். இல்ல சார், அவருக்கெல்லாம் தெரியும் சார். அவர் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் வந்து உச்சத்துல இருக்கேன், எனக்கு காசு பணத்து மேல இன்ட்ரெஸ்ட் ஆசை இல்லை. புஷி ஆனந்த் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியுது, எனக்கும் தெரியுது. இருக்கக்கூடிய பேப்பர்ல 10ல் 9 பேப்பர் எழுதுறான். அது விஜய் ஒண்ணு கேட்காம இருக்காருன்னா அப்ப கூட்டுக்கல வேண்டியது 2 பேரும். அவ்வளவுதான் சார். இதெல்லாம் கூட்டுக்கல வேண்டிய திட்டம். 2 பேரும் எல்லாரும் சேர்ந்து பண்றதுலாம் காசு வாங்குறான். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் வெளியில வந்து தாவேக்காவிலேயே விஜய் வெளியன்றான். அவங்க கேட்டா 30 வருஷமா விஜயனுடைய பாண்டிச்சேரியுடைய முதல் மன்றத்தை திறந்து வச்சதுல அவனு ஒருத்தனா. முதல் மன்றத்தை 3 பேர் திறந்து வச்சாங்களாம். அதுல அவனு ஒருத்தன் நேற்று வந்து விஜய் ஒளியன்றான். இதை விட உனக்கு என்ன கேவலம்? நீ அந்த காசை வாங்கி அப்படி சாப்பிடலாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வருதா இல்லையா? அது மாதிரி இப்போ நம்ம காங்கிரஸ் விஷயத்துக்கு வந்தாலும் காங்கிரஸ்க்கு அதே மாதிரி தான் காசு கேட்குறாங்க. காசு கேட்டு ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப அழட்டிக்காத, இதுதான் உனக்கு கொடுக்க போகிற தொகுதி, இதை கொண்டு போய் மேலே கொடுத்துரு. இந்த தொகுதியில் எவன் அதிக காசு எடுத்து வரானோ அவனை கூப்பிட்டு எடுத்து வச்சுக்கோ, அவன் ஜெயிப்பான். அதை நான் பார்த்துக்கிறேன். அவன் ஜெயிக்க வேண்டிய வேலை என் பொறுப்பு, அதை நான் பார்த்துக்கிறேன். காசை மட்டும் நீ வாங்கி நேராக அறிவாலய அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுரு, வளர்ச்சி நிதிக்கு. முடிஞ்சுது. இவ்வளவுதான். அறிவாலய வளர்ச்சி நிதி போட்டு விட்டு முடிஞ்சது. இது ரொம்ப சிம்பிளா அவங்க காங்கிரஸ் டீல் பண்ணாங்க. ஆனா ஒரு சில அதிமுக, உங்களுடைய கேள்வி அதிமுக ஒண்ணும் இல்லை சார். அதாவது எடப்பாடியாரா அவர் ஊர்ந்து போவாரு, எடப்பாடியார் அவரை பார்த்தா அவர் சிஎம் மாதிரி தெரியுதா, என்ன சும்மா படிச்சிருக்காரு, இங்கிலீஷ் பேச தெரியாது, விக்கி வைக்க தெரியாது, என்னென்னலாம் பேசுனாங்க சார். அசராம எந்த விஷயம் எதுக்கும் பயப்படாம, அதாவது காங்கிரஸை விட அதிகமா பிரசன்ஸ் இருக்கக்கூடிய பாஜக சார். தேசியம் முழுக்க காங்கிரஸ் எதிர்கட்சி. அந்த எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் நீ 20 சீட்டு கொடுக்குற.
நீ கேட்டா நான் பெரிய ஆளு, நான் திமுக, நான் தான் ஆளுங்கட்சின்ற. ஆனா ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவுக்கு உன்னோட ஒரு சீட்டு கம்மியா கொடுக்குறாப்புல. அங்க போய் பார்க்கல, அங்க போய் யாரு காலையும் ஊர்ல, இங்க வர வச்சு நீட்டா பார்த்து பேசி பியூஷ் கோயலை வர வைக்கிறாரு. பார்த்து பேசி ஒரே டேபிள்ல இருக்கிறவங்க பூரா உட்காடுறானுங்க, உட்காந்து பேசி முடிக்கிறாங்க. முடிஞ்சு அவ்வளவுதான். இதுதான் உனக்கு, இதை வாங்கிட்டு நீ பாட்டுக்குரு, இந்த தடவை நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்றாரு. யாரு சார்? அவருக்கு எந்த பின்பலமும் கிடையாது சார். அவரை அடிக்கிறதுக்கு, அவரை ஓக்கிறதுக்கு, அவர் இல்லாம ஆக்குறதுக்கு தான் சார் இவ்வளவு நாள் எல்லாரும் ட்ரை பண்ணானுங்க. இன்னைக்கு பாருங்க, அவர் யார் யாரெல்லாம் கூட்டணிக்குள்ள வேண்டாம், யார் யாரெல்லாம் கட்சிக்குள்ள வேண்டாம் அப்படின்னு அவர் நினைச்சாரோ, அவர் சொன்னாரோ, அவன் எல்லாரும் இன்னைக்கு அதிமுக எதிராக போய் நிக்கிறானா இல்லையா? அப்ப அவர் எவ்வளவு தூரம், எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசியா இருந்தா, எவ்வளவு பெரிய சாணக்கியரா இருந்தா இதெல்லாம் அவர் முதலே ஃபோர்ஸ் பண்றாரு. அவர் பாருங்களேன், நீங்க ஓபிஎஸ் வேணாம், நீங்க நான் எல்லாரும் என்ன பேசுறேன் ஏங்க, அவரை கூட சேர்த்துக்கிட்டா ஒரு 6% தேனி மாவட்டத்துல போடியில் அழைச்சது கலெக்ட் பண்ணி கொடுக்க போறாரு. சரின்னு கூட சேர்த்துக்க இவருக்கு என்ன அப்படி என்னங்க ஈகோ அப்படின்னு நம்ம. ஆனா அவர் எவ்வளவு அழகா இந்த ஆள் நமக்கானவனே கிடையாது, இவன் அதிமுகனே கிடையாது அப்படின்றதுனாலதானே இப்ப பாருங்க 54 வருஷ கட்சியினோட 3 முறை சிஎம் இருந்தாலும் இன்னைக்கு டிஎம்கேல போய் சேரக்கூடிய மணல்ல இருக்காருன்னா அவர் எவ்வளவு மோசமான மணல் இருக்காரு. இதை கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா எடப்பாடி? அதே மாதிரி 2024 வேண்டாம் வெறுப்பான தேமுதிக கூட சேர்த்துக்கிட்டாரு. அவருடைய அஜெண்டா என்ன? அதிமுகல எடப்பாடியார் அதிமுகவுடைய வெயிட்டை காட்டணும். 2024 நான் என்டிஏ விட்டு வெளியில வந்தேன். தமிழ் மக்கள் என்ன சொன்னீங்க? பாஜக கூட இருக்கக்கூடாது நீங்க. சரி ஓகே, நான் வெளியில வந்தேன். அப்ப எடப்பாடியார் தலைமை இருக்க அதிமுக என்ன ஆகுது நான் காட்டணும்னு இருந்தாரு. இவங்க கடைசியில வந்து ஜாயின் அடிச்சாங்க. யாரு? தேமுதிக கடைசியில் அப்ப கூட ஒரு விருப்பம் இல்லாம சேர்த்தாரு. இன்னைக்கு பாருங்க, அவனும் திமுக கூட காசுக்காக, அது அன்னைக்கு கார், அது வேற எதுவும் அவங்க உருட்டுறாங்க. பட் ஆனா ஒரு கார் வாங்குறதுக்காக நீ திமுக போய் சேர்த்துட்டாங்கன்ற அளவுக்கு அவங்க மேல அலிகேஷன் வருதா இல்லையா? சோ யாரை வேண்டான்றதோ அவங்க பூரா இன்னைக்கு அவங்க அவருக்கு எதிராக அதிமுக தொண்டர்களுக்கு எதிராக களமாடிட்டு இருக்காங்க. ஆனா இவரு என்ன பிளான் பண்ணாரோ, நான் யாருக்கும் அடிமை இல்லை, பாஜக இவரை முங்க வச்சிரும், பாஜக அதிமுகவே இல்லாம வைக்கிறோம், 50 தொகுதி கேட்குது, 40 தொகுதி ஒண்ணும் கிடையாது, காங்கிரஸோட உனக்கு ஒரு தொகுதி கம்மியா கொடுத்ததுதான் நான் மாஸ். இன்னைக்கு எடப்பாடியார் மாஸ். அவ்வளவுதான். யார் யாருக்கு என்னென்ன தொகுதியோ, யார் யாருக்கு எது தகுதியோ அந்த தகுதியின்படி தொகுதி. அவ்வளவுதான். சிங்கிள் சிட்டிங்ல முடிஞ்சது. இன்னைக்கு பாமக அன்புமணின்னு அவரு ஒரு இது போட்டு இவ்வளவு தொகுதி, அமமுக இவ்வளவு தொகுதி, பாமக அன்புமணின்னு போட்டு இவ்வளவு தொகுதி ஒதுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய பாமக ராமதாஸ்காரனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி உள்ள போயிடலான்னு தோணாதா? இப்ப பாண்டிச்சேரியில நேத்து வரைக்கும் வேட் பண்ணும், நேத்து வரைக்கும் எத்தனை பேர் எத்தனை கட்சி மாறி கடகடன்னு வேட் பண்ண வாங்கி ஃபில்அப் பண்ணி போட்டு அப்ளை பண்ணனா இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு கிட்டத்தட்ட பாமகவுடைய ராமதாசினுடைய அந்த ஃபேக்ஷனே நீட்டா உள்ள போயிடும். ஏன்னா 18 தொகுதி சார், அருள் முதல்ல எல்லாரும் உள்ள போறா, ஏன்னா 18 வாங்கிருக்கீங்க, எனக்கு ஒண்ணு கொடுத்துருங்க, அதே சேலத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க மாட்டாரா? அவரு ஸ்ட்ராங் கேண்டிடேட். அது இன்னொரு செய்தி வந்து திமுகவுக்கு செல்ல போகிறாரா? அப்ப சேலம் பாமக அருள் இது திமுக இருக்கவனே எங்கடா வெளியில போலாம்னு இருக்கான். இவர் இப்ப திமுக போய் சேர்ந்தாருன்னா இதை விட அவருக்கு வேற என்ன கேவலம் சொல்லுங்க நீங்க? அங்க நோ வேகன்சின்னு போட்டா அதான். அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இவர் நீட்டா உள்ள போயிட்டாருன்னு ராமதாஸ் இருந்து பல பேர் இன்னும் பாருங்க இருக்கக்கூடிய மீதி இருக்க சொற்ப நாட்கள்ல ஃபுல்லா அன்புமணிட்ட போவாங்க. அன்புமணிட்ட போய் அன்புமணி கூட இணைஞ்சுக்கிட்டே பெரிய அது ஒரு முழு பாமக அதிமுக வேலை பார்க்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி அமமுக அவரும் தெளிவா சொன்ன மாதிரி போய் பேசி சண்டை போட்டு அதுலயும் கடைசியில அதே அண்ணன் தம்பி சண்டை வந்து அதே மாதிரி போட்டு வாங்கிட்டாரு. போய் பார்த்தாரு, இல்ல எனக்கு 10 டபுள் டிஜிட்ல கொடுத்தாலும் டபுள் டிஜிட்ல வாங்கிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அந்த இடம் யாருக்கிட்ட சார்? தேமுதிக இடம் சார் அது இல்லையா? இல்ல ஆமா. இப்ப அங்க தேமுதிக 5 வாங்க போதோ, 6 வாங்க போதோ, 7 வாங்க போதோ, அது அவங்க என்ன கேவலப்பட போறாங்க. இவர்கிட்ட இருந்தா அதான் டபுள் டிஜிட். ஏன்னா 2024 அவங்களுக்கு வேலை பார்த்துக்கங்க, நீங்க டபுள் டிஜிட் கொடுங்க, நான் உங்க கூட இருக்கேன், நியாயமா இருக்கல அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாமா? அன்னைக்கு தேமுதிக இடம். ஆனா அமமுகவுக்கு போயிருச்சு. எப்படி பார்த்தாலும் அவங்க வின் தான். அது போக நீங்க ரொம்ப, அதாவது இருக்கக்கூடிய வேற உதிரி கட்சிகள் எல்லாருக்கும் வந்து அதிமுகவில் கொடுத்தாலும் எப்படி நடத்துறோன்றது இருக்குல்ல சார். இப்போ ஒரு எல்லா மேடையிலும் இப்போ ஜான் பாண்டியன் இதுல 2 சேர், யாரு இங்க பிஎம் உட்காந்துருக்க, பிரதமர் உட்காந்துருக்க, 2 சேர்ல உட்காந்துருக்க ஜான் பாண்டியன். அவருடைய அரசியல் வரலாறு இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. அதிமுக தலைமையகம் வரும்போது பியூஷ் கோயல் உட்காந்துருக்காரு, ஜான் பாண்டியன் என்ட்ரி ஆகிறாரு, எழுந்து போய் ஆரம்பத்தில் ஒரு அளவுக்கு இருக்கு சார். அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஜான் பாண்டியன்ல இருந்து எல்லாருக்கும், அதாவது உதிரி கட்சிகள் மரியாதை. இப்ப ஏசிஎஸ், அதே மாதிரி நீங்க ஐஜேகேவினுடைய பாரிவேந்தருடைய மகன், இவங்க எல்லாருக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஹைலைட் பண்ணி ஒரு பொது மேடையாக இருந்தாலும் எல்லாம் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ன்றது இருக்குல்ல சார். அதாவது அதிமுக இப்ப அப்ப இருந்தே நீ இருக்கிறன்னா என் கூட கூட்டணியில் இருந்தேன்னா உனக்கான மரியாதையை நான் கொடுப்பேன், இல்லைன்னா நீ எனக்கு வேண்டாம், இப்படிதான் டீல் பண்ணும். அது கூட வச்சுட்டு அடிமை மாதிரி. நான் அன்னைக்கு கூட நம்ம பேசியிருந்தோம், இப்போ கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிக்கிறாருன்னா அவர் கிட்டத்தட்ட கையை பிடிச்சி அப்படியே கும்பிட்டு அவர் முன்னால சிரிச்சு வைக்கிறாரு. பக்கத்துல கமலஹாசனுக்கு அவ்வளவுதான்
லைட்டா கை எடுத்து வச்சு ஒரு பேருக்கு ஒரு வணக்கம். ஏன் நீ இன்னைக்கு கட்சிக்குள்ள இருக்க, திமுக கட்சி திமுக நினைச்சிட்டு, அதனால உனக்கு மரியாதை கிடையாது. கூட்டணியில இருக்க ஏதோ ஒரு வகையில சரி நம்ம அலையன்ஸா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான டியூ ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமானா திமுக கொடுக்க மாட்டேன். நீ என் கூட தானே இருக்க, நீ அடிமை தானே, உனக்கு என்ன மரியாதை. ஆனா அண்ணா திமுக அப்படி இல்லை, நீ என் கூட இருந்தாலும் உனக்கான ரெஸ்பெக்ட் இருக்கும் அப்படின்றத ட்ரீட் பண்றாங்க தெரியுமா. அதுவே போதும் சார். இன்னைக்கு பிரதமரை பாக்குறதுக்கு சும்மா அந்த ஒரு மாவட்டத்துல இருக்க பொறுப்பாளர்கள், நகரத்துல இருக்க எல்லாரும் கொண்டு போய் வராங்க. ஏன் அவனும் உழைக்கிறான், அவனுக்கான இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கணும், அவனுக்கான அந்தந்த இடத்துல அவனை ஹைலைட் பண்ணணும். அந்த ஒரு போட்டோவை அவன் அடிச்சு வாழ்க்கை பூரா அடிப்பான். வீட்டுல வச்சு பாரு, நான் பிரதமரை சந்திச்சிருக்கேன், பிரதமர் என்ன பார்த்து கை எடுத்து கொண்டாரு, எனக்கு கையை நான் என் பேரை சொன்னேன், நான் என்னதான் இருக்கேன்னு சொன்னேன். அதெல்லாம் அவன் பெருசா சிலாயிச்சு பேசலாம். அவன் ஒரு 1000 பேர் 100 பேரை கூட்டு வந்தனால கட்சி பெருசா வளரும்ல. இது திமுக இருக்காது. திமுக இருக்காது. கண்டதை பண்ணுவானுங்க, கண்டதை பண்ண சொல்லுவானுங்க, பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது சார் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அனுப்பிடுவானுங்க. இதான் நடந்துருக்கு. ஆமா, மிக நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.